சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி, வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கடை சார்ந்த ஒரு 4 முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் குடும்பத்தில் யாராவது வருமான வரி செலுத்துபவராக இருந்தாலோ அல்லது சொந்தமாக 4 சக்கர வாகனம் சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருந்தாலோ அவர்களின் அட்டை ரத்து செய்யப்படலாம் என்ற புதிய விதிகள் ஏப்ரல் 1 முதல் தீவிரமாக அமல்படுத்த வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 மாதங்கள் ரேஷன் கடையில் எந்த பொருளும் வாங்காதவர்களின் குடும்ப அட்டைகள் தற்காலிகமாக முடக்கப்படவோ அல்லது பட்டியலில் இருந்து நீக்கப்படவோ வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் விலையில்லா அரிசி மற்றும் இதர மானிய பொருட்களை தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொண்டு சேர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களது ஆதார் எண்ணை ரேஷன் அட்டையுடன் இணைத்து கைரேகை பதிவு பயோமெட்ரிக் மூலம் EKYC செய்ய வேண்டும். இதற்கான காலக்கெடு மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ளது. இந்த தேதிக்குள் முடிக்காதவர்களுக்கு ஏப்ரல் 1 முதல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதை உங்களுடைய அருகில் உள்ள ரேஷன் கடையிலேயே செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே ரேஷன் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்கள் கைரேகை அல்லது OTP மூலம் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதி தற்போது நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.